கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே 8வது சுற்று வாக்குகள் முடிவில் மு.க. ஸ்டாலின் 6496 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். முதல் சுற்று வாக்கு எண்ணப்பட்டது முதலே தொடர்ந்து ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்து வருகின்றார் என்பதை பார்க்கின்றோம். கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே தாவேகா வேட்பாளர் வி.எஸ். பாபு மொத்தமாக 33,600 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். தபால் வாக்குகள் எண்ணப்பட்டது தொடங்கி கொளத்தூர் தொகுதியிலே ஸ்டாலினுக்கு தொடர்ச்சியான அந்த பின்னடைவு இருந்து வந்ததை பார்க்க முடிகின்றது. திமுக தலைவர் ஸ்டாலின் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வரக்கூடிய நிலையிலே இந்த கொளத்தூர் தொகுதியில் வி.எஸ். பாபு 33,609 வாக்குகளை மொத்தமாக பெற்றிருக்கின்றார். தொடர்ந்து தமிழக முதலமைச்சராக இருந்து வந்த ஸ்டாலின் அவர்களுக்கு வெற்றிகளை வழங்கி கொண்டிருந்த நிலையிலே கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதி மக்கள் இப்பொழுது மாறி வாக்களித்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 6,500 வாக்குகளால் 8வது சுற்று எண்ணி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். கொளத்தூர் தொகுதியிலே மொத்தமாக 21 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்படும். இந்த நிலையில்தான் முதலமைச்சராக இருந்து வரக்கூடிய ஸ்டாலின் கிட்டத்தட்ட ஒரு 6000 வாக்குகளுக்கும் கூடுதலான வித்தியாசத்திலே பின்னடைவை சந்தித்திருக்கின்றார் என்பதை பார்த்து வருகின்றோம். மொத்தமாக வி.எஸ். பாபு 33,609 வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். அந்த சைகையை கூட பார்க்கின்றோம். அண்மையிலே முதலமைச்சர் செய்திருந்த ஒரு சைகை மிகப்பெரிய அளவில் பிரபலமாக இருந்தது. அதாவது காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையிலே கடுமையான ஒரு கூட்டணி மோதல் இருந்தது. அப்பொழுது ஒரு கையை அசைத்து காட்டி முதலமைச்சர் எல்லாவற்றையும் முடித்து விட்டோம் என்றால் அந்த கருத்துக்கு பிறகாக மீண்டும் ஒரு முறை கொடைக்கானல் சுற்றுப்பயணத்தின் பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதுபோன்று கையை அசைத்து காட்டியிருந்தார். முதல் முறை அறிவாலயத்தில் கையை அசைத்த பொழுது கூட்டணியை முடித்து விட்டோம் என்று சொன்னார். இரண்டாவது முறையாக கொடைக்கானலில் தன்னுடைய கையை அசைத்த அந்த சைகை மூலமாக எதிர்க்கட்சிகளை முடித்து விட்டோம் என்று ஸ்டாலின் என்பதாக பார்க்கப்பட்டது. அதற்கு பதிலடியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டியிட்ட தொகுதியினுடைய வேட்பாளர் வி.எஸ். பாபு 2 கையை அசைத்து ஒரு சைகை காட்டியிருந்தார். பாணியிலேயே முதலமைச்சர் ஒரு கைதான் ஆட்டினார், வி.எஸ். பாபு 2 கைகளை ஆட்டியிருந்தார். அப்பொழுது யாருமே எதிர்பார்க்கவில்லை. கொளத்தூர் தொகுதியிலே இன்னும் முடிவு வரவில்லை, இன்னும் 10 சுற்றுகளுக்கு மேலே எண்ணப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. முதலமைச்சர் கூட முன்னிலை பெற்று அவர் மீண்டும் அந்த தொகுதியில் வெற்றி பெறலாம். ஆனாலும் கூட இந்த அளவு கிட்டத்தட்ட ஒரு 8 சுற்று வாக்கு எண்ணி முடிக்கப்பட்ட பிறகும் கூட திமுக தலைவர் ஸ்டாலின் தொடர்ந்து பின்னடைவில் இருக்கின்றார் என்பது அந்த கட்சியினரை எதிர்பார்க்காத ஒன்றாகத்தான் இருக்கும். கிட்டத்தட்ட 6,500 வாக்குகள் வித்தியாசத்திலே பின்தங்கி இருக்கின்றார். முதல் சுற்று வாக்கு எண்ணப்பட்டது முதலே தொடர்ந்து பின்தங்கி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் கூட துணை முதலமைச்சர் பின்தங்கி இருந்தார். அதன் பிறகு துணை முதலமைச்சர் பெறக்கூடிய வாக்குகள் சற்று அதிகரித்திருக்கின்றன. இப்பொழுது முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்றாக திமுகவிற்கு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி இருக்கின்றது. ஆனால் கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை முதல் சுற்று தொடங்கி 8வது சுற்று வரை தொடர்ந்து பின்தங்கிய நிலையிலேயே திமுகவினுடைய வேட்பாளர் அந்த தொகுதியில் இருப்பதை பார்க்க முடிகின்றது. 8வது சுற்று முடிவிலே கிட்டத்தட்ட 6,500 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் பின்தங்கி இருக்கின்றார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோன்று பல்வேறு இடங்களில் திமுகவினுடைய அமைச்சர்கள் பின்தங்கி இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக தலைவர் ஸ்டாலின் பின்தங்கி இருக்கின்றார் என்பதை பார்த்து 42 இடங்களில். அதேபோன்று பல்வேறு இடங்களில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.